சிம்பிளாக செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆவதற்காக ஒரு எளிய பரிகாரம். செவ்வாயுடைய நிறம் என்ன? சிவப்பு. அப்போ செவ்வாயுடைய வஸ்திரம் என்ன? காவி. அப்போ ஏதோ ஒரு வழியில் சிவப்பு உள்ள வருது. ஒரு ஜாதகத்தில் செவ்வாய்ங்கிறது பிளட்டு சம்மந்தப்பட்ட தோஷம் தான் செவ்வாய் தோஷம். அப்போ இந்த தோஷத்தை நம்ம முறைப்படி நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நத்தச்சூரி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நத்தைச்சூரி. இந்த நத்தச்சூரிங்கிற ஒரு மூலிகை ஒரு மலங்காட்டுகளுக்குள்ளே நிறையா இருக்கும். ஒரு இவ்வளோ பெருசு கிடச்சிதுன்னா அந்த நத்தச்சூரி வாங்கி நீங்கள் உங்களுக்கு ஜாதகத்தில் என்ன தோஷம் இருக்குது, 7ல் செவ்வாய் தோஷம் இருந்தால் 7 முறை தலை சுற்றுங்க, 8ல் செவ்வாய் தோஷம் இருந்தால் 8 முறை தலை சுற்றுங்க. கிழக்கு முகமாக உட்காந்து சுற்றணும். ஒரு நதியோரத்தில் போய் சுற்றணும். எதற்காக? 7 முறை தலை சுற்றி என்னை பிடிச்ச செவ்வாய் தோஷம் இனிமேல் என்னை விட்டு நிவர்த்தி ஆகுன்னு சொல்லி அந்த ஓடும் நதியில் கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. அன்னையோடு உங்களுக்கு அந்த செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆயிடும். எத்தை செய்மா நத்தைச்சூரி. அந்த காலத்தில் எல்லா வித்தைக்குமே நத்தைச்சூரி பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் அந்த காலத்தில் பெரிய அபூர்வமான விஷயம் அல்லவா? எத்தை செய்மா நத்தைச்சூரி. இந்த நத்தைச்சூரியெல்லாம் இவ்வளவோ எடுத்து இந்த செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க சும்மா ஒரு தாயத்தில் போட்டு அடைச்சி கழுத்தில் கட்டிட்டாங்கன்னா உங்களுக்கு வாக்கு சித்தியாகும், போகிற காரியம் வெற்றியாகும், எதிரிகள் நம்மளை விட்டு போயிடுவாங்க, நம்ம குடும்ப கஷ்டமெல்லாம் நீங்கும், நம்ம உடம்புக்குள்ள ஒரு அபூர்வமான ஒரு தைரியம் இருக்கும். இதெல்லாம் அந்த காலத்தில் மூலிகையை பெரிய தைரியமாக ஒன்று உருவாக்குறதுக்காக இந்த வைத்தியர்கள் எல்லாம் அந்த காலத்தில் ஒரு குளிகையில் போட்டு அடைச்சி அந்த காலத்திலே தாயத்து சத்துன்னு செஞ்சு நிறைய மக்களை காப்பாற்றியிருக்காங்க. நிறைய போர்களுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் எத்தை செய்மா நத்தைச்சூரிங்கிற தாயத்தை கட்டி விட்டு அந்த காலத்தில் முன்னோர்கள் போருக்கு போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க பாருங்கள். அந்த காலத்தில் தைரியத்துக்கு உண்டான கிரகமே நத்தைச்சூரி தான். இப்படியெல்லாம் செவ்வாய் தோஷத்தை கழிக்கிறதுக்கு பலவிதமான வழிகள் இருக்குது. நீங்கள் காசு பணம் இல்லாத பாமர மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கும் ஒரு பரிகாரம் வேணும் அல்லவா? இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு 1000 ரூபாய் ஒரு பரிகாரம் பண்ணுறதுக்கு செலவு பண்ணுறதுக்கு கூட அவங்க 2 நாள் கஷ்டப்பட்டு தான் சம்பாரித்து ஜீவனத்தை தேடிட்டு ஒரு வாழ்வாதாரத்தை நடத்த முடியும்னு சொல்லி ஒரு 1000 ரூபாய்க்கு பரிகாரம் பண்ணுறதுக்கு கூட என்னால் முடியலன்னு சொன்னவங்கெல்லாம் நான் நிறைய நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்துருக்கேன். அவங்களுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் வேணும் அல்லவா? ஒரு கலசங்கள் வச்சு யாகம் வளர்த்தி வாழை மரம் வச்சு பூஜை பண்ணி அப்படியெல்லாம் செவ்வாய் தோஷம் நிவர்த்தி பண்ணாமையே சிம்பிளாக ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள், எங்ககிட்ட பணம் இல்லைன்னு சொல்லும் பொழுது தான் இந்த எத்தை செய்மா நத்தைச்சூரி ஞானத்தில் உதயமாகுது. அப்போ என்ன ஒரு கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா அந்த நத்தைச்சூரி செவ்வாயோட ஆதிக்கம். அப்போ செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாக மூலிகை அந்த காலத்தில் தலையை சுற்றி வீசிட்டு போனாங்க, எல்லா காரியமும் நடந்துச்சு. அப்போ இதுக்கு அதுதான் சரியான வழி. அதனால் இது தாயத்தில் அந்த காலத்தில் போட்டு அடைக்கும் போதே செவ்வாய் தோஷத்தை நிவர்த்தி பண்ணி தான் போருக்கு தாட்டி விட்டுருக்காங்க. அப்போ நத்தைச்சூரியை உடம்புல கட்டியிருக்காங்க. நீங்கள் உடம்புல கட்டுறக்கு கூட வெக்கப்பட்டாலும் கூட நீங்கள் தலையை சுற்றி ஓடும் நதியில் விட்டுவாங்க, அன்றையோடு ஒரு செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆயிடும். 2ல் செவ்வாய் இருந்தாலும் 2 முறை சுற்றுங்க, 4ல் செவ்வாய் இருந்தால் 4 முறை தலை சுற்றுங்க, 7ல் இருந்தால் 7 முறை சுற்றுங்க, 8ல் இருந்தால் 8 முறை சுற்றுங்க, 12ல் இருந்தால் 12 முறை சுற்றுங்க. நீங்கள் பிறக்கும்போது செவ்வாய் எந்த தோஷம் எந்த பாவகத்தில் நீங்கள் வாங்கி வந்தீங்களோ அந்த பாவகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க.